ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. உலகமெங்கிலும் வாழக்கூடிய காமுகுல உறவுகளுக்கு தோகமலைக்கோட்டை காமுகுல பெரிய மந்தை ஆலவட்டக்குடைய அன்பான வணக்கங்கள். நமது ஒக்கலிகர் காப்பு ஆதி உற்பவ வரலாற்று பற்றிய ஒரு உண்மையான தகவல்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ச்சியாக எங்கள் தமிழன் 0247 என்கிற சேனலிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்துக்களை உங்களுக்கு ஏன் சொல்லுகின்றோம் என்றால், நமது சமுதாயம் எப்படி பிறந்தது, எதற்காக பிறந்தது, எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதனை இந்த சமுதாய வரலாற்றை பற்றி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீர்களானால் நமது எதிர்கால சந்ததியினருக்கு சிறப்பானதாக அமையும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழக்கனூத்து கிராமம் சட்டைப்புணு நாலிவெளிக்கோட்டை அருகாமையில் உள்ள அண்டேனவர் குளத்திற்கு பாத்தியப்பட்ட மல்லீஸ்வரர் திருக்கோயிலில் இந்த தொடர் 31வது தொடராக வெளிவர இருக்கிறது. இந்த தொடரை நீங்கள் கண்டுகளித்து எங்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்வீர்களானால் மீண்டும் இந்த தொடர் உங்கள் மத்தியிலே பிரகாசமாக வெளிவரும் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொடரை மேற்கு மாத்தின் வீட்டைச் சேர்ந்த அருமை அண்ணன் ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்கள் திறம்பட எடுத்துச் சொல்லியும் வருகின்றார்கள். அதனை ஊக்கப்படுத்தும் விதமாக ஜேனங்கோட்டையைச் சேர்ந்த எனது அருமை அப்பா மோகனமுத்து அவர்களும் அதற்கு விலக்கிச் சொல்ல காத்திருக்கின்றார்கள். இன்னும் எனக்கு சொல்ல மாமன்மார்களும் இங்கே காத்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த தொடரை பற்றி உங்களுக்கு சொல்ல காத்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயவாக. ஓ நமோ நாராயணாய நமக. அன்புள்ள காமுகுல மக்களே, அடியன் சில கருத்துக்களையும் புராணங்களையும் உங்கள் முன் எடுத்து உரைக்கின்றேன். அதை நீங்கள் பயன்படுத்தி நல்ல செயல்பாடுகளை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். இங்கு நாலுகோட்டை என்னும் ஊரில் அடியன் பிறந்த ஊராகும். ஆனால் தற்சமயம் ஜேனங்கோட்டையில் வசித்து வருகிறேன். ஆனால் பிறந்த மண்ணில் ஒரு முக்கிய தெய்வமாக நமது மல்லீஸ்வரர் குடிகொண்டிருக்கிறார். இவர் ஆதி காலத்தில் கொன்றைக்கு கேர்னூரில் இருந்தவர். அதை நம் முன்னோர்கள் கடந்த நூற்றாண்டில் அங்கிருந்து பிடிமன் எடுத்து கொண்டு வந்து இங்கு ஸ்தாபனம் செய்து ஆலயங்களை கட்டி வழிபாடு செய்து வருகின்றனர். அதே போன்று இந்த அவர்கள் அனைவரும் அண்டேனவரு என்னும் நாமமாகும், குலமாகும். அவர் அனைவரும் பல ஊர்களில் பறந்து வாழ்ந்து வருகின்றனர். அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். அதற்கு துணையாக இங்கு கோட்டை முனியப்ப சுவாமியும் அருள்பாலிக்கின்றார். இந்த ஊர் நாலுவெளிக்கோட்டை என்னும் திருநாமமாகும். ஆனால் கோட்டை என்னும் ஊர் பல ஊர்களில் உள்ளது. அவை அந்த ஊர்களில் உள்ள கோட்டைகள் அனைத்தும்
அழிந்து விட்டது. கோட்டை எங்கும் இல்லை. ஆனால் இங்கு நாலுவலு கோட்டை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த கோட்டை சுவர்கள் அழியாமல் முஸ்லிம் அக்காலத்தில் படையெடுத்து வரும்பொழுது நமது தாயாதிகள் 4 பக்கமும் உள்ள படிகளில் மேலேறி இரவுகள் காவல் காத்து வந்தனர். அந்த காவல் காத்து வந்தனால் வந்த முஸ்லிம்கள் அனைவரும் தங்களது உடைமைகளை கம்பு கத்தி, அன்றைக்கு கற்று, இன்றைக்கு துப்பாக்கி, அன்றைக்கு கத்தி கம்பு இது மட்டும்தான் கொண்டு வந்தார். அதை அனைத்தும் இவர்களை பார்த்து விரண்டு பயந்து பொருள்களை அனைத்தும் ஆயுதங்களை போட்டுவிட்டு புறம்போக்கு ஓடிவிட்டனர். அதுபோன்று இவர் காவல் காப்பதற்காக 4 பக்கமும் படிகள் இன்றும் உள்ளன. அந்த 4 பக்கங்களில் படியில் ஏறித்தான் காவல் பார்க்கின்றனர். அதற்காகத்தான் இந்த கோட்டை அழியாமல் முனீஸ்வரரும் மல்லீஸ்வரரும் அழிக்காமல் இருக்கிறார். இந்த கோட்டைகள் முன்காலத்தில் கதவுகள் இருந்தன. ஆனால் தற்காலத்தில் கதவுகள் இல்லை. இரவுகளில் கதவுகள் மூடப்படும். அதே போன்று பெண்கள் ருதுவானால் அவர்களுக்கு தனியாக ஊருக்குள் கோட்டைக்குள் வரக்கூடாதுங்கிற சாஸ்திரங்கள் இருப்பதனால் அதற்கு அந்த கோட்டை சுவரிலேயே சிறு அறையை கட்டி அதை அவர்கள் தங்கி 16 தினங்கள் அங்கு தங்கி அதன் பிறகு அவர்களை அழைத்து வந்து சடங்கு செய்து ஊருக்குள் அழைத்து வருவது பழக்கமாக அன்றும் இன்றும் உள்ளது. அந்த கோட்டை சுவர் மற்ற நாட்களில் ஒரு குண்டு கல்லால் அடைக்கப்படும். எதிரிகள் உள்ளே வராமல் இருப்பதற்காக குண்டு கல்லை வைத்து அடைத்து விடுவார்கள். அன்று பெண்கள் ருதுவானால் மட்டுமே அந்த குண்டை எடுத்து அதில் தங்க வைப்பார்கள். இது போன்ற சிறப்புகள் இந்த ஊரை விட எந்த ஊரிலும் இல்லை. இது அண்டேனவாறு அனைவரும் காத்து வருவது எல்லோருக்கும், நம் காமுகளை அனைவருக்கும் ஒரு நற்செய்தியாகவும் நன்மையாகவும் உள்ளது. இதே போன்று அந்தந்த ஊர்களில் உள்ள கோட்டைகளை நிவர்த்தி செய்தால் இன்னும் நல்லா இருக்கும். புதுக்கோட்டை, காமகோட்டை, என்னென்னமோ கோட்டைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த கோட்டைகள் எல்லாம் செயல்பாடுகள் இல்லை. இங்கு பொருளாதாரம் இல்லாமல் இருந்தாலும் அந்த அழியாமலும் கொஞ்சம் அழிந்ததை நிவர்த்தி செய்தும் உள்ளனர். அது பாராட்டத்தக்க விஷயமாக எல்லோரும் இந்த யூடியூப் சேனல் தமிழன் 0247 இந்த தொடரில் இது 31வது தொடராகும். காமுகல உட்பவ புராண வரலாறு என்னும் திருமலைசாமி நாயக்கர் கவுடர் எழுதிய புராண நூலிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அதே போன்று இவ்வூரில் அருள்பாலிக்கும் மல்லீஸ்வரர், வீரமாத்தாத்தியம்மன், வீர சின்னம்மாள் ஆகியோரும் அருள் பார்த்து எல்லோருக்கும் நல்வாழ்வு கொடுப்பார்கள் என்று நான் உறுதி கூறுகின்றேன். அனைவரும் தெய்வங்களை, இஷ்ட தெய்வங்களை, நமது குல தெய்வங்களை எப்பொழுதும் வரவேற்க வேண்டும், வணங்க வேண்டும். வந்து அவர்களுக்கு கற்பூரம் ஆராதனை அபிஷேகங்கள் செய்து வணங்கி வர வேண்டும். கோயில் விளங்கினால் குடும்பம் விளங்கும் என்பதுதான் பழமொழி. அதுபோல் கோயில் இப்போ நல்ல முறையில் விளங்கி வருகின்றன. நாமளும் நல்ல முறையில் இருக்கின்றோம். நாமளும் அனைவரும் அங்கு வந்து செல்ல வேண்டும். அதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.